டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய 2024 ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ப்ராசஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ +2 தேர்வு முடிவுகள், அதாவது ஸ்டேட் போர்டுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே, அதாவது 6/5/2024 வெளியிட்ட அந்த பேரலல் டைமில் பார்த்திங்கன்னா, அதாவது டிஎன்இடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த திங்ஸ், அதாவது இதை எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் வைஸாகவே பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் போகிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஎன்ஏயோட 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா, முதல் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போகணும். ஸோ அப்போ வந்து மொபைல் நம்பர், வேலிட் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டு, அதாவது 10th மார்க் ஷீட்டு அதாவது இருக்கணும். +2 உடைய மார்க் ஷீட்டு, அதாவது அதில் இருக்க மார்க் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு ஒரு முன்னாடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்கூல் டீட்டெயில்ஸ் பொறுத்தளவில் நீங்கள் வந்து 7th 8th 9th அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே படித்தீங்க, ஸோ எந்த ஸ்கூல் படித்தீங்க, ஸோ அந்த ஸ்கூல் வந்து எந்த பிளாக்கில் வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6th 12th வந்து நீங்கள் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அது 7.5ல் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து 7.5 ரேஷியோவில் சீட்ஸ் வந்து அலோகேஷன் ஆகும். கம்யூனிட்டி கேர் டீட்டெயில் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆதார் நம்பர் கொடுக்கணும். பேரண்ட்டோடைய ஆனுவல் இன்கம் வந்து அதெல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஆன்லைனுக்கான இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆன்லைன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதர் காஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து 500, SC ST SCக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதற்கு வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ஸோ நீங்கள் வந்து ஒரு கூகுள் பே வழியாகவும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் நம்ம அதிலிருந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண போகாதீங்க, ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணும் போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு பார்க்குறது, ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. 2வது வந்து லாகின் பண்ணிக்கிறீங்க. 3வது பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். 4 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது அப்டேட் பண்ணால் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரிஸில் இதில் வரீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன், அதை பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தா UPI ஐடி வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்து SC ST ஸ்காலர்ஷிப்பு, ஃபஸ்ட் கிராஜுவேட், இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூலுடைய இன்ஃபர்மேஷன்ஸு, அடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மார்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ சப்மிஷன். ஸோ பிஃபோர் நீங்கள் அந்த ப்ரிவ்யூ கொடுக்குறதுக்கு முன்னாடி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக டவுன்லோட் அப்ளிகேஷன் பண்ணிக்கிறீங்க. இதுதாங்க ப்ரொசீஜர் படி. ஸோ இதில் ஸ்டெப் நம்பர் 1 ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வேலிட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தேவையான பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி, ரிலீஜியன், ஸோ வந்து 8th to 12th வந்து நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கிறத சொல்லணும். டேட் ஆஃப் பர்த் மெயின், ஜெண்டர், அதாவது குவாலிஃபைங் நம்பர், ஸோ மந்த் ஆஃப் பாசிங் இயர் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த நேரம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கூட அந்த மொபைல் நம்பருக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து வரும். ஸோ அது நீங்கள் கரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பில் ஸோ ஒன்ஸ் ரிசீவ் அந்த யூசர் ஐடின் பாஸ்வேர்டு வந்து வந்ததுக்கு அப்புறமா ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் நீங்கள் அதே இது லாகின் பண்ணுறீங்க. ஸோ லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு 3rd ஸ்டெப்பில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்கும், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து 3rd வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 4th ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா
ப்ரிவ்யூ சப்மிட் அண்ட் அப்ளிகேஷன் கேட்கும். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் கேட்கும் போது அதில் எம்இஸ் நம்பர் அப்படின்னு கேட்கும். இந்த இஎம்ஐஎம்எஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்கவுங்க ஸ்கூல் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வேறு சேஞ்சஸ் ஆகும். இது டிசி இல்லைன்னா சில சிபிஎஸ்சி பொறுத்தவரை மார்க் ஷீட்டில் அந்த எம்இஸ் நம்பர் வரும். ஸோ அதை தெளிவாக நீங்கள் வாங்கிட்டு தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் ப்ரிவ்யூ கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்தளவில் நீங்கள் வந்து கேட்வே மூலையாக போகும்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாம் கேட்கும். ஆர் யூபிஐ வச்சு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் டாக்குமெண்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க ஸ்டெப்ஸு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ப்ரொசீஜர் என்ன போகிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கு அப்புறமா, ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ அடுத்த மாதம் வந்து 6 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் லோட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, 10th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக வேணும். 12th மார்க் ஷீட் வந்து +2 மார்க் ஷீட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கண்டிப்பாக வேணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டீட்டெயில் கண்டிப்பாக இருக்கணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 6th 12th பண்ணுறதுனா அதுக்கு வந்து தேவையான 7.5 ரேஷியோட சர்டிஃபிகேட் வேணும். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்குலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஃப் நீடட்னா நம்ம பண்ணிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இஃப் அப்ளிகபிள் அதை இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை நாட் அப்ளிகபிள். ஸோ இது வந்து கம்பல்சரிலாம் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா அது கேட்காது. சப்போஸ் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து +2 தேர்வு முடிவு வந்ததுக்கப்புறமா இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே நீங்கள் வந்து அவசரப்படாமல் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ஒரு கரெக்ஷனுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அப்புறமா நமக்கு என்னென்ன காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம், அதுவுமே வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஸோ இன்ஜினியரிங் வந்து அட்மிஷன்ஸு இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய நம்பர் தர்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் அதில் நீங்கள் வந்து கால் பண்ணி எனக்கு இண்டிவிஜுவலாக கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.